வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் ரிவ்யூ பார்க்க போறோம்னாக்கா, வி-கார்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது நம்மளுக்கே நேமே தெரியுது. ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸ். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நெறைய அட்வர்டைஸ்மென்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒனிடா, வி-கார்டு, அப்புறம் எல்ஜி இது எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்ப பார்க்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பழைய நினைப்பு, பிளஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்ச்ல இருக்கு. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வி-கார்டு என்ன பண்றாங்கனாக்கா, ஸ்டெபிலைசர்ஸ் மேஜரா பண்றாங்க. அப்புறம் வந்து யுபிஎஸ், அப்புறம் வேரியஸ் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசர்ஸ் அவங்க பண்றாங்க. நீங்க அத இது படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 317, லோ வந்து 310ல இருக்கு. 52 வீக் ஹை வந்து 409, 52 வீக் லோ வந்து 300ல இருக்கு. ஆல் டைம் ஹை வந்து 577ல இருக்கு. அப்புறம் டிடிஎம் பிஇ பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னாக்கா 46.67ல இருக்கு. அண்ட் செக்டார் பிஇ வந்து 58.74ல இருக்கு. பிஇ என்னதான் பார்த்தாலும் அதிகம் தான். ஹையர் வேல்யூவேஷன் தான். 46ன்றது அதிகம் தான். பட் செக்டார் பிஇ 58 கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற எனக்கு தோணுச்சு. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யுபிஎஸ் growth நல்லா இருக்கு. வீக்னஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இன்வெர்டட் ஹேமர் டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு இருக்கிறது. நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. த்ரெட்ஸ் டீக்ரோத் இன் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன் ரீசன்ட் பாஸ்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. ப்ராஃபிட் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காம்படிட்டர்ஸ் எக்கச்சக்கமா வந்துட்டாங்க. முன்னாடிலாம் ஒவ்வொரு டிவி ஆகட்டும், இல்ல இதாகட்டும், அது என்னது வாஷிங் மிஷின் ஆகட்டும், அப்புறம் அது என்னது ரெஃப்ரிஜிரேட்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்டெபிலைசர்ஸ். இப்பெல்லாம் இன்பில்ட் ஸ்டெபிலைசர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எலக்ட்ரானிக்ஸ்லயே. அதனால இவங்களோட இது வந்து கம்மி ஆயிருக்கு. அது ஆப்வியஸா. இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு தெரியல. பட் இவங்களும் அதெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளார என்டர் ஆனாங்கன்னாக்கா நல்லா இருக்கும் ஃபியூச்சரு. லெட் அஸ் சி எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு 311ல இருக்கு. இது வந்து எப்போன்னா 2025ல ஒரு தடவை டச் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இது வந்து 2024ல வந்து இந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் பேக் போன ரேஞ்சில் இருக்கு. இடையில ஒரு 2-3 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பட் என்னன்னாக்கா பிராண்ட் வேல்யூ இருக்கு, நேம் இருக்கு. இவங்க எதா இருந்தாலும் டக்குன்னு வேற ஒரு இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இல்லைனாக்கா வேற ஒரு டெக்னாலஜிக்குள்ளார போய் இவங்க சஸ்டெயின் பண்ணிட முடியும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பேக்கப் நாலேஜ் நிறைய இருக்கு இவங்களுக்கு. அதனால நான் இதை டிஸ்கஸ் பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கேன். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 18 பேர் அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 50% பை கொடுத்துருக்காங்க. 17%, 17% அண்டர் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 இயரா இது மைனஸ்ல தான் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஏன்னா வேல்யூ இருக்கு அப்படின்றதால. 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னாக்கா போட்டவங்களுக்கு 20% ப்ராஃபிட்ல இருக்காங்க. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ட்ரேடர்ஸ்க்கு பிவட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 314ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் R1 317ல இருந்து R3 324 வரைக்கும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 310ல இருந்து 304 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 20 டேஸ் 326லயும் 200 டேஸ் 363லயும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பை தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. அப்புறம் கரெக்ஷன்ல இருக்கு. அதனால பீப்பிள்ஸ் ஆர் கெட்டிங் அட்ராக்டட். அதனால அவங்க இது போட்டிருக்காங்க. ஸோ இது மணி கண்ட்ரோல் உள்ளார போய் நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். புரோக்கர் ரிசர்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா புரோக்கர்ஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னு பார்க்கலாம். நவம்பர் 2025ல கொடுத்துருக்கிறது லேட்டஸ்ட் அனந்த் ரதி கொடுத்துருக்கிறது பை கால் 455 டார்கெட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே பார்த்தாலும் அபவ் 400 தான் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் 393, அது கூட பார்டர் 400 ருபீஸ் டார்கெட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ 311ல இருக்கு. 311ல இருந்து 400க்கு ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் வரும். எக்ஸ்கியூஸ் மீ. ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல growth காமிச்சிருக்காங்க. 21ல இருந்து 25 வரைக்கும் நல்ல ஸ்டெபிளைஸ்டு growth இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 53% ப்ரொமோட்டர்கிட்ட தான் இருக்கு. 12% எஃப்ஐஐ கிட்ட இருக்கு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்கிட்ட. 22% டிஐ கிட்ட இருக்கு. ஸோ இதுவும் என்ன காமிக்குதுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றத நம்மளுக்கு காமிக்குது. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா சைமன்ஸ், ஏபிபி, சிஜி பவர், ஹெவல்ஸ் இந்தியா, சைமன்ஸ் எனர்ஜி, இன்னும் சிலது வரும். இதுதான் மேஜர்ஸ். இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா பிஇ எதுல கம்மியா இருக்குன்னாக்கா விகார்டில் தான் இருக்கு. விகார்டு 46.63 பிஇல இருக்கு. பட் அதுவே கொஞ்சம் அதிகம் தான். பட் மற்ற கம்பெனில டெப்ட் கம்மியா இருக்கு. இதுல கொஞ்சம் லைட்டா இருக்கு டெப்ட். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கு. பட் என்னன்னாக்கா ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன். 46 பின்றது கொஞ்சம் அதிகம் தான்.
அப்புறம் கேன் கன்சிடர் ஃபார் லாங் டெர்ம். லாங் டெர்ம்க்கு நம்ம 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, மோஸ்ட்லி நாளைக்கு வந்து ஒரு நம்பர் இத வாங்கி வச்சுருவேன். என்ன பிரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இன்னும் குறைஞ்சதுனாக்கா, குறைய குறைய 1, 2ன்னு 1ன்னு ஆட் பண்ணுவேன். பிளஸ் நியூஸையும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா இதுல ஏஜிஎம்ல என்ன சொல்றாங்க, ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல என்ன சொல்றாங்க, அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கு, இன்னும் குரோத்த பத்தி திங்க் பண்றாங்களா, இல்ல இதே போதும் அப்படின்னு சொல்லி டவுன் போறாங்களா என்னன்றத நம்ப கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்பப்ப என்ன நியூஸ் வருதோ, அது எல்லாமே ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஐடியா வரும். ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க் யூ.